நம் 2026ஆம் ஆண்டிற்குள் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் தர இறங்குவார்கள் என்று ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லியிருந்தது. ஏன் இன்னும் தர இறங்கலை? ஏன் அதற்கான முயற்சிகள் இன்னும் தாமதமாக்கிட்டு இருக்கு? ஒய் டிலே என்று நண்பர் மிஸ்டர் உதய் அவர்கள் கேட்டிருந்தாங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இதோ மனிதனின் அடுத்த இலக்கு இந்த இடம்தான், த ரெட் பிளானட், செவ்வாய் கிரகம். இந்த இடத்தில் ஒரு சிட்டி, ஒரு புதிய நகரத்தை உருவாக்கி அந்த இடத்திலும் மனிதன் வாழ்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி வருகின்றது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏஷியாலேயே 3rd லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் ஜவாதி ஹில்ஸ் காவலூரில் இருக்குது, வைனுபாபு அப்சர்வேட்டரி. இந்த இடத்துல நாங்கள் 24வது முறையாக அங்கே போயிட்டு ஸ்டார் கீசிங் பண்ண போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் டீமோட. நீங்களும் இந்த டீமில் இணையணுமா? அப்போ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போகும்பொழுது நாம் அந்த ஆசிய கண்டத்திலேயே பெரிய தொலைநோக்கி எப்படி ஆப்ரேட் செய்கிறாங்கன்றதை நாம் நேரடியாக பார்க்கலாம். உங்களுக்கு 3 times ஃபுட்டு நாங்கள் அங்கே கொடுத்துருவோம். நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான டென்ட் ஸ்டேவும் கொடுத்துருவோம். கேம்ப் ஃபயர் இருக்குது. நைட்டு ஃபுல்லாக ஸ்டார் கீசிங், பிளானட்ஸு, ஸ்டார்ஸு, கேலக்ஸி, இது எல்லாத்தையுமே நாம் வச்சுட்ருக்க டெலஸ்கோப் வழியாக நீங்கள் பார்க்கலாம். எப்படி டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்லி கொடுப்போம். இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கணுமா? அப்போ உடனே எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை பற்றிய நிறைய விளக்கங்களை கொடுக்குறோம். இந்த ஈவெண்ட் February 7ஆம் தேதி சனிக்கிழமை தான் நடக்க போகுது. உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. ஒரு சஃபிஷியன்ட், தன்னிறைவு பெற்ற ஒரு நகரத்தை, சிட்டி உருவாக்குவதற்கு மில்லியன் கணக்கான மக்களும் பல மில்லியன் கணக்கான பொருட்களும் தேவைப்படும். அப்போதான் அந்த இடத்தில் நாம் எதிர்பார்க்கும் ஒரு சிட்டி உருவாக்க முடியும். இதோ நீங்கள் பார்ப்பதுதான் மனிதன் வரலாற்றிலேயே இதுவரை உருவாக்கியதிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு ராக்கெட், ஸ்டார்ஷிப். இது போல ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு அனுப்பி சரியா செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கி அந்த இடத்தில் ஒரு சிட்டியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு. அதில் ஸ்பேஸ் எக்ஸ் எந்த படியை அடைந்திருக்கிறது என்று பார்க்கலாம். ஒய் மார்ஸ்? ஏன் செவ்வாய் கிரகம் செலக்ட் செய்யப்பட்டது பார்க்கலாம். சராசரியாக பூமியிலிருந்து 140 மில்லியன் மைல்கள் தொலைவில் தான் செவ்வாய் கிரகம் இருக்கு. அதாவது பூமிக்கு மிக அருகில் உள்ள வாழ தகுதியான அண்டை கிரகங்களில் ஒன்று தான் செவ்வாய் கிரகம். சூரியனிலிருந்து பூமியை விட 1.5 மடங்கு அதிக தூரத்தில் இருக்கு. எனவே அங்கு போதுமான சூரிய ஒளி கண்டிப்பாக கிடைக்கும். அங்கு சற்று குளிராக தான் இருக்கும், ஆனால் அதை சூடாக்கவும் முடியும். அதன் வளிமண்டலம் முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு, சிறிதளவு நைட்ரஜன் மற்றும் ஆர்கான், வேறு சில மிகச்சிறிய தனிமங்களும் அங்கே இருக்கு. வளிமண்டலத்தை அழுத்துவதன் மூலம், அது என்ன அழுத்துவது? அதாவது அட்மாஸ்பியரிக் கம்ப்ரஸிங், வளிமண்டல அழுத்தம். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு மிகப்பெரிய சிக்கலாக இருப்பதே ஏர் பிரஷர். அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு, இவைகள் தான். இதை எப்படி சமாளிப்பாங்க? நம் பூமியில் காற்று அழுத்தம் சீராக இருப்பதால் தான் நாம் மிகவும் சுலபமாக வெளியில் போயிட்டு வரோம். இந்த ஒரு பாதுகாப்பு ஏர் ஃப்ரெஷர் சூட் எதுவுமே இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் நம்ம போக முடியுமா? அதாவது பூமியில் போகிறது போல போக முடியுமானா கண்டிப்பாக இல்லை. அந்த இடத்தில் உங்களால் ஃப்ரெஷர் ஷூட் இல்லாமல் வெளியில் செல்லவே முடியாது. அப்படி சென்றால் நாம் இறந்து விடுவோம். ஏனென்றால் நம் பூமியில் இருக்கும் காற்று அழுத்தம் போன்று அங்கு இல்லாமல் அந்த இடத்தில் வெறும் 1% மட்டும்தான் காற்று அழுத்தம் இருக்கின்றது. செவ்வாய்க்கோளில் வளிமண்டல அழுத்தம் உடலின் உமிழ்நீர், அதாவது அந்த லிக்யூடு, அந்த திரவங்கள் எல்லாம் வெப்பநிலையில் கொதிக்க தொடங்கும். ஆம்ஸ்ட்ராங் லிமிட்னு சொல்லுவாங்க. ஆம்ஸ்ட்ராங் வரம்பிற்கு கீழே இருப்பதால், அந்த ஏர் ப்ரெஷர் கீழே இருப்பதால் மனிதர்களால் ப்ரெஷர் ஷூட், அழுத்த உடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரெஷர் சூட் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இதை சமாளிக்க நாமே நமக்காக யூசபிள் ஏர் ஃப்ரெஷர் மெக்கானிக்கல் கம்ப்ரஸர் மூலம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் மிகப்பெரிய சிக்கல். அந்த இடத்தில் நம்மால் இவற்றைகளையும் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்னா, நம்மால் செவ்வாய் கிரகத்தில் தாவரங்களை வளர்க்க முடியும். செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையை விட சுமார் 38% தான் இருக்கும். அப்போது உங்களால் கனமான பொருட்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருட்களை கூட சுலபமாக தூக்க முடியும். குதித்து செல்ல முடியும். அங்குள்ள ஒரு நாளின்
அதாவது ஒன் டேவோட கால அளவு நம் பூமியை ஒத்து போகும். கிட்டத்தட்ட நம்ம பூமியில் எப்படி ஒரு நாள் எவ்வளோ மணி நேரமோ அதே போல் கிட்டத்தட்ட அங்கே இருக்கும். பூமியிலிருந்து அங்கு செல்ல 6 மாதம் தான் ஆகும். செவ்வாய் கிரகத்தில் 2 நிலாக்கள் இருக்கும். அதே போல் அந்த இடத்துல 14 சேட்டிலைட்கள் சுற்றி சுற்றி வருது. இது எல்லாம் போதுமா நாம் அங்கே உயிர் வாழனா? கண்டிப்பாக கிடையாது. சரி, நாம் எப்போ அந்த இடத்திற்கு போக போகிறோம்? ஸ்பேஸ்எக்ஸ் ஸ்டார்ஷிப் ஸ்பேஸ் கிராஃப்ட் மற்றும் சூப்பர் ஹெவி ராக்கெட் பூமியின் சுற்றுப்பாதை செவ்வாய் அதற்கு அப்பால் உள்ள இடங்களுக்கு சரக்குகள் கொண்டு செல்வதற்கு, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சு அந்த இடத்துல ஒரு சிட்டியை உருவாக்குவதற்கான பொருட்களை கொண்டு செல்வதற்கு, அதற்காகத்தான் வடிவமைக்கப்பட்டது இந்த பிரம்மாண்டமான ஸ்பேஸ்ஷிப். ஸ்டார்ஷிப் இதுவரை உருவாக்கப்பட்டதிலே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட். இது முழுமையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய டைப்பு. ஏற்கனவே நம்ம அதை பார்த்துருப்போம். ரீயூசபிள். ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் வகையில் 150 முதல் 250 மெட்ரிக் டன் வரை எடுத்து செல்லும் இந்த பிரம்மாண்டமான ராக்கெட். சில வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் எக்ஸ் செவ்வாய் கிரகத்தில் 2026ற்குள் மனிதர்களை அனுப்பப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. காரணம், எதிர்பார்த்தது போலவே 2026 2027க்கு நிச்சயமாக ஸ்பேஸ் எக்ஸ் ஆள் இல்லாமல் ரோபோக்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப முதல் சோதனையை முடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2029 மற்றும் 2031ற்குள் நிச்சயமாக மனிதர்களை அந்த இடத்தில் கொண்டு செல்லவும் இருப்பதாக ஸ்பேஸ் எக்ஸ் கூறியிருக்காங்க. சரி, ஏன் டிலே ஆகிறது? ஒரு முக்கியமாக தொழில்நுட்ப தடைகள் தான் காரணம். பூமியின் சுற்றுப்பாதை, இந்த எரிபொருள் நிரப்புதல் பிரச்சனை. செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல ஸ்டார்ஷிப் பூமிக்கு அருகில் சுற்றுப்பாதையில் ரீஃபியூலிங் சிஸ்டம் வைக்க வேண்டும், எரிபொருள் நிரப்ப வேண்டும். செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் ஒரு விண்கலத்திற்கு பல மல்டிபிள் லான்ச்சிங் தேவைப்படுகின்றது. இந்த தொழில்நுட்பம் தேவையான அளவில் இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படவில்லை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால். வெப்ப கவசம், ஹீட் ஷீல்டு, அதனுடைய நம்பகத்தன்மை பிரச்சனை இருக்கின்றது. செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது ஏற்படும் கடுமையான வெப்பத்தை தாங்கக்கூடிய, முழுமையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்ப பாதுகாப்பு அமைப்பு, ஹீட் ஷீல்டு உருவாக்குவது சவாலாக இருக்கின்றது. சமீபத்திய டெஸ்டிங்கில் வளிமண்டலத்தில் நுழையும் போது ஏற்படும் உராய்வின் காரணமாக உருவாகும் அதிகப்படியான வெப்பத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் அந்த ஹீட் ஷீல்டு இருக்கிறதா என்பதையும், அதை எப்படி மேம்படுத்த வேண்டும், அப்டேட் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பல ஆராய்ச்சிகள் நடக்கிறது. அதாவது அந்த இடத்தில் வெர்டிக்கல் லேண்டிங், செங்குத்து முறையில் செவ்வாயில் தரையிறங்குதல் மிகப்பெரிய சவால். 52 மீட்டர் உயரமும் 200 டன் எடையும் கொண்ட ஒரு விண்கலத்தை செவ்வாய் கிரகத்தின் சீரற்ற மேற்பரப்பில் அன்ஈவன் சர்ஃபேஸில் தரையிறக்குவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை. ஏற்கனவே செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கிய விண்கலங்கள் பாராசூட்டை பயன்படுத்தி வேகத்தை குறைத்து மிகவும் சுலபமாக இறக்குவார்கள். ஆனால் அதுவே மிகவும் சவாலாக இருக்கும் லேண்டிங் செய்ய. ஆனால் இந்த முறை சுமார் 200 டன் இறக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அந்த இடத்தில் சரியாக தரை இறக்குவது என்பது எந்த வகையில் சாத்தியக்கூறாகும் என்பது பற்றிய ஆராய்ச்சிகள், பல சோதனைகள், டெஸ்டிங் நடத்தப்பட்டு தான் வருகின்றது. இந்த காரணங்களால் தான் டிலே ஆகின்றது. எலான் மஸ்கே சொல்கிறார், 2026 மனிதர்களை அங்கு இறக்குவது என்பது லோ ப்ராபபிலிட்டியே தான் என்று. நாம் இதுவரை பார்த்திருப்போம், நிறைய முறை ஸ்பேஸ்ஷிப் ஸ்டார்ஷிப்பை விண்வெளிக்கு அனுப்ப முயற்சிக்கும் போது அந்த டெஸ்டிங் ஃப்ளைட் நிறைய டெஸ்ட்டுகள் செய்யப்பட்டது. அதில் அதிகபட்சம் வெடித்து சிதறி ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அப்போ இன்னும் நிறைய அப்டேட் நமக்கு தேவைப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து அனுப்பக்கூடிய மனிதர்கள் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் பயணம் செய்ய வேண்டும். அப்படி ஜேர்னி செய்யும் போது அந்த இடத்தில் அவர்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் வரலாம். அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இல்லையா? அதற்கு என்ன தீர்வு என்று பல கட்டமாக தொடர்ச்சியான விவாதங்களும் அவங்களுக்குள்ள நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், ஒவ்வொரு 26 மாதங்களுக்கு ஒரு முறை செவ்வாய் கிரகமும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அவற்றின் பயண தூரம், அதாவது இங்கிருந்து ஒரு விண்கலத்தை அனுப்பும்போது அது செவ்வாய் கிரகத்தை அடைவதற்கான அந்த ஜர்னி டைம் மிகவும் குறைவாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் தான் ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, ஆர்பிட்டர் போன்ற ஒரு மிகவும் சவாலான விண்கலங்களை அங்கு அனுப்புவார்கள். அதை பயன்படுத்த தவற விட்டுட்டா அடுத்து 26 மாதங்கள் நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது 2026 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம்
இந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டால் அதன் பின்பு 2028 2029 வரை காத்திருக்க வேண்டும். அதே போல செவ்வாய் கிரக பயணத்திற்கு தயாரான போதுமான ஸ்டார்ஷிப் விண்கலங்கள் உருவாக்க பிரம்மாண்டமான ஒரு உள்கட்டமைப்பு, அதே போல் ப்ரொடக்ஷன் ரேட் அதிகமாக தேவைப்படுகின்றது. இப்படி பல பிரச்சனைகளால் தான் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை வெற்றிகரமாக 2026க்குள் லேண்டிங் செய்ய போதுமான வாய்ப்பு தராமல் தாமதம் ஏற்படுகின்றது. நன்றி. மீண்டும் இது போன்று ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.